இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 15ஆம் வாரம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமையவும், உங்கள் குடும்பங்களில் உள்ள உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிசுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3-4 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆக்கிக்கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேருக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார்.
நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளிவூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7-13 முடிய. அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். அனுப்பப்படுதலும் அறிவித்தலும். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று இறை அழைத்தல், தேவ அழைத்தல் ஞாயிறு என்பதால் அந்த பங்கின் பங்கு குருவானவர் இறைப்பணிக்காக மக்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு மறையுரையில் குறிப்பிட்டார். திருப்பலி முடிந்ததும் பங்கு குருவானவரை சந்திக்க அந்த பங்கில் இருந்த பணக்காரர் ஒருவர் வந்தார். அவர் பங்கு குருவானவரிடம், இன்று உங்களுடைய மறையுரையில் இறைப்பணிக்காக மக்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு சொன்னீர்களே, இறைப்பணிக்காக மறைப்பணிக்காக பண உதவி அல்லது காசோலையை அனுப்பி வைத்தால் போதாதா? பிள்ளைகளை அனுப்பி வைக்க வேண்டுமா என்றார். பணக்காரர் சொன்னதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பங்கு குருவானவர் அவர் பேசி முடித்ததும் அவரிடம், இறைப்பணிக்கு பண உதவியோ அல்லது காசோலையோ அனுப்பி வைத்தால் போதாதா? பிள்ளைகளை ஏன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டீர்களே, ஒன்றை மட்டும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் தன்னுடைய பணி இம்மண்ணுலகில் நடைபெற காசோலையை அனுப்பி வைக்கவில்லை. தன் ஒரே மகனான இயேசுவை அனுப்பி வைத்தார். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் ஏன் உங்கள் பிள்ளைகளை இறைப்பணிக்காக அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னேன் என்று. பணக்காரரோ எதுவும் பேச முடியாமல் வாய் அடைத்து அங்கிருந்து கிளம்பிவிட்டார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைப்பணி செய்ய மக்கள் முன்வர வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தும் இந்த நிகழ்வு நமது சிந்தனைக்குரியது. பொது காலத்தின் 15ஆம் ஞாயிறான இன்று
நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை கடவுளின் அழைப்பையும் அழைக்கப்பட்டவர்கள் எப்படி பணி செய்தார்கள், நாம் எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்து கூறுகிறது. கடவுள் யாரையும் தம் பணிக்காக அழைக்கலாம். இன்று எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலகமாக இருந்தாலும் பணியாளர்களை தகுதி பார்த்து தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய அழைப்பை பொறுத்தளவில் இது முற்றிலும் நேர் எதிராக இருக்கிறது. இந்த உலகம் மடமை அல்லது தகுதி இல்லாதவர்கள், வலுவற்றவர்கள் என்று யாரையெல்லாம் கருதியதோ அவர்களை கடவுள் தம் பணிக்கென அழைக்கிறார் என்று முதல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 27 தூய பவுலடிகளார் கூறுகிறார். முதல் வாசகத்தில் ஆமோஸின் அழைப்பையும் நற்செய்தியில் 12 திருத்தூதர்களின் அழைப்பையும் குறித்து வாசிக்கிறோம். இறைவாக்கினர் ஆமோஸ் காட்டு அத்திமர தோட்டக்காரர், ஆடுகளை ஓட்டிக் கொண்டிருந்தவர். யூதா நாட்டை சார்ந்த அவரை கடவுள் வட நாட்டினருக்கு தன்னுடைய இறை வார்த்தையை அறிவிக்க அழைக்கிறார். நற்செய்தியில் திருத்துதர்களாக ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த 12 மிகுதியாக படித்தவர்கள் கிடையாது, பணக்காரர்களும் கிடையாது. அத்தகையோரை இயேசு தம் பணிக்காக அழைக்கிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், கடவுள் தகுதி இல்லாதவர்களை தம் பணிக்கென அழைத்தாலும் இறுதி வரைக்கும் அவர்களை தகுதி இல்லாதவர்களாக வைத்திருக்கவில்லை என்பதுதான். தகுதியில்லாத 12 திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்த இயேசு அவர்களுக்கு தம் அதிகாரத்தை கொடுத்து அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், மோசே, இறைவாக்கினர் எசாயா, எரேமியா, எசேக்கியேல் ஆகியோர் இதற்கு ஒரு நல்ல சான்றுகள். கடவுள் தகுதி இல்லாதவர்களை தம் பணிக்கென அழைத்து அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்ற காரணம், இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் சொல்வது போல கடவுள் அவர்களை தம் அன்பினால் முன்குறித்து வைத்துள்ளார் என்பதால். எனவே இறையேசு பிரியமானவர்களே, தம் அன்பினால் முன்குறித்து வைத்தவர்களை அவர்கள் உலக பார்வைக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அழைக்கின்றார் என்பதால் அழைக்கப்பட்டவர்கள் சொல்லும் செய்தியை கேட்பது மிகவும் இன்றியமையாதது, மிகவும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் அறிவிக்கும் செய்தியை கேட்பது மிகவும் இன்றியமையாதது என்று நாம் மேலே பார்த்தோம். ஏனெனில் அழைக்கப்பட்டவர்கள் அறிவிக்கும் செய்தி ஆண்டவருடைய செய்தியாக இருக்கிறது. ஆதலால் ஒருவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் அறிவிக்கும் நற்செய்திக்கு செவி கொடுப்பதை பொறுத்தே ஒருவருடைய உயர்வும் தாழ்வும் இருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம். முதல் வாசகத்தில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆமோஸ் வடநாட்டிற்கு சென்று ஆண்டவர் தன்னிடம் சொன்னது போல இறைவாக்கு உரைக்கிறார். ஒருவேளை ஆமோஸ் அறிவித்த செய்தியை கேட்டு மன்னனும் மக்களும் உண்மை கடவுளை வழிபட்டிருந்தால் அவர்கள் மீது அசிரியர்களின் படையெடுப்பு நடக்காமலே போயிருக்கும். ஆனால் அவர்கள் ஆமோஸ் அறிவித்த ஆண்டவரின் செய்தியை கேளாததால் அவர்கள் மீது அழிவு வந்தது. நற்செய்தியில் இயேசு 12 எந்த ஊராவது உங்களுக்கு செவி சாய்க்காமல் போனால் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் என்கிறார். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும். இப்பகுதியை மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்கின்ற பொழுது சீடர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட கடுமையாக இருக்கும் என்கிறார் மத்தேயு நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். இதன் மூலம் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் அறிவிக்கும் நற்செய்தியை கேட்பதை பொறுத்தே ஒருவரின் உயர்வும் தாழ்வும் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம். இறையேசில் பிரியமானவர்களே, ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் அறிவிக்கும் நற்செய்திக்கு
செவிமடுக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை சிந்தித்து பார்த்த நாம், ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் எத்தகைய மனநிலையோடு பணி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். இயேசு திருத்தூதர்களை பணித்தலங்களுக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களிடம் பயணத்திற்கு கைத்தடி தவிர எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்கிறார். இயேசு திருத்தூதர்களிடம் இவ்வாறு சொல்வதில் ஒரு முக்கியமான செய்தி அடங்கியிருக்கிறது. அது என்னவென்றால், அவர்கள் அறிவிக்கின்ற நற்செய்தி பணியானது கடவுளுடைய பணி. அதனால் அவர்கள் தங்களிடம் உள்ள பணம், பொருள் ஆகியவற்றில் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து பணி செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் சொந்த ஆற்றலில் தங்களிடம் உள்ள பணம், பொருள் ஆகியவற்றில் நம்பிக்கை வைத்து பணி செய்தால் அது தோல்வியை தான் அடைய முடியும். அதே நேரத்தில் அவர்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து பணி செய்தால் புனித பவுல் சொல்வது போல எதையும் செய்துவிட முடியும் என்று. மேலும் தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாமல் பணி செய்ய முடியும். ஆதலால் இறையேசு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் அவரது பணியை செய்ய சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து அவரில் நம்பிக்கை வைத்து இறைப்பணியை செய்ய முன் வருவோம். பணம், புகழ், பதவி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பாடுபடும் திரு அவை பணியாளர்கள் இறைவனின் உண்மையான பணியாளர்கள் அல்ல என்பார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஆகையால் இறையேசு பிரியமானவர்களே, நாம் பணத்தின் மீதும் படைத்தவரும் நம்மை தன் பணிக்காக அழைத்தவருமான ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் பணி செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.